சாத்தான்குளம் அடுத்த மீரான்குளம் பகுதியில் சாலையோர கிணற்றில் கார் கவிழ்ந்து 5 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பதை விளக்கும் வகையில் வெள்ளைக்கோடு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட நாம் கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். இப்ப வெள்ளைக்கோடு போடப்பட்டிருக்க நிலையில அங்கு நடக்கக்கூடிய விசாரணை தொடர்பான தகவல்கள் என, மேலும் இந்த விபத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன, அதையும் பதிவு செய்யுங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அடுத்த மீரான்குளம் கிராமத்துல 2 நாட்களுக்கு முன்பு கார் ஒன்று கிணற்றுக்குள் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதுல 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக சாத்தான்குளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில அந்த விபத்து நடைபெற்ற அந்த கிணற்றை சுற்றி மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அங்க தடுப்பு வேலிகள் அமைக்கக்கூடிய பணிக்கு உத்தரவு இருக்கப்பட்ட நிலையில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அந்த தடுப்பு வேலிகள் அமைக்கக்கூடிய பணி நடந்து வருகிறது. இந்த நிலையில இந்த விபத்து எவ்வாறு நடந்திருக்கலாம் என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு செயல் விளக்க படங்கள் மூலம் அந்த விபத்து நடந்தது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த கார் சென்ற பகுதிகளை வெள்ளைக்கோடு வரைந்து அந்த கிணறு வரைக்கும் வெள்ளைக்கோடு வரைந்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டார்கள். மேலும் ட்ரோன் மூலமும் அந்த பகுதிகளை முழுவதும் படம் பிடிக்கப்பட்டு அந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கார் சாலையிலிருந்து 20 மீட்டர் வரை பள்ளம் மேடுமான அந்த பகுதிக்குள் சென்று அதன் பின்னரே கிணற்றுக்குள் விழுந்திருக்கலாம் என்ற தகவல் முதற்கட்ட தகவலாக அதிகாரிகள் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ட்ரோன் மூலம் அந்த பகுதி முழுவதும் படம் பிடிக்கப்பட்டு அந்த விபத்து நடந்தது தொடர்பான அந்த படங்களும் செயல் விளக்கமாக வரைந்து தயார் செய்யப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.